ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டில் வந்து இருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெசல்மேனியா 41 நைட் 1 எண்டிங்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ரெசல்மேனியா 41 நைட் 1 பார்த்தீங்கன்னா 2 பெரிய மேட்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த 2 பெரிய மேட்சஸில் வந்து நம்ம பெருசாக வந்து ஏதாவது வந்து எண்டிங் வந்து எதிர்பார்க்கலாம், ஏதாவது ஷாக்கிங்காக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்மளோட மெயின் இவென்ட் ஜே உசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான மேட்ச். ஸோ இந்த 2 மேட்சஸ்க்கான ஷாக்கிங் எண்டிங்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மள ஜே உசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேருந்து. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மள ஜே உசோ வந்து ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஜே உசோ வந்து ராயல் ரம்பிள் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹேட் வந்து கிடச்சுன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்பவே வந்து மொக்கையாக வந்து புக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிட்டாங்க. அதை எப்போ சரி பண்ணாங்கன்னா அதை வந்து ரா எபிசோடில் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஜிமி உசோ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து நடந்திருக்கும். அண்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட குந்தர் வந்து ஜிமி உசோ வந்து பிறந்திருப்பாரு, பிளட்லாம் வந்து வர வச்சிருவார். ஸோ அங்கேருந்து இந்த ஃபியூட் வந்து எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிடும். நிறைய பேர் வந்து இந்த ஃபியூடில் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம்லேருந்து. ஸோ மேபி இந்த ஜே உசோஸ் குந்தருக்கான மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக வந்து பார்க்கலாம். ஸோ மேபி குந்தர் வந்து நம்மளோட ஜே உசோவை சில நொடிகளில் வந்து தோக்கடிச்சிருவார். ஒரு சின்ன மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தர் வந்து டாமினண்ட்டாக வந்து நம்மளோட ஜே உசோ வந்து தோக்கடிச்சிருவார். ஸோ குந்தர் வந்து நம்மளோட ஜே உசோவை வந்து ஸ்குவாஷ் மேட்ச்சில் வந்து தோக்கடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜே உசோ வந்து ராயல் ரம்பிள்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ ராயல் ரம்பிள் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்குவாஷ் மேட்ச்சில் வந்து தோத்துறாருன்னா அது வந்து ரொம்ப வந்து சேம்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஜே உசோக்கு மட்டும் சேம்ஃபுல்லாக இல்லாமல் அது வந்து நம்மளோட ராயல் ரம்பிளுக்கும் வந்து ரொம்ப வந்து சேம்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் அக்கௌண்டிங் நம்ம வேறு எண்டிங்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ஜிமி உசோ வந்து ரிட்டர்ன் பண்ணி குந்தரை வந்து காஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜே உசோ வந்து தன்னோட ஸ்பிளாஷ் போட்டு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ இதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குந்தர் வந்து ஜிமி உசோ கூட பண்ணது வந்து உங்களுக்கே வந்து தெரியும், ஃபுல்லாக பிளட் பாத் தான். ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் வந்து எடுக்க வரலாம் நம்மளோட ஜிமி உசோ. ஆனால் இந்த எண்டிங் வந்து நடந்தால் ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஏன்னா நம்மளோட ஜே உசோ வந்து ஒரு பேபி ஃபேஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ பேபி ஃபேஸ் சூப்பர் ஸ்டார்னாலே அவங்களே தான் வந்து இந்த டைட்டில் மேட்சஸ்லாம் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் ஜே உசோ, கோடி ரோட்ஸ் இவங்களாம் வந்து அல்ட்ரா பேபி ஃபேஸு. ஸோ இவங்களாம் வந்து அவங்க மூலியமாக தான் வந்து இந்த மேட்சஸ்லாம் வந்து ஜெயிப்பாங்க. ஜே உசோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மூலியமாக ஜெயிச்சாருன்னா அது வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவர் வந்து பியூர் பேபி ஃபேஸாக இருக்காரு. 1-on-1 மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு தரமான மேட்ச் வந்து போயிருக்கு 1-on-1 மேட்ச். அங்கே வந்து குந்தர் வந்து ஹீலாக இருக்காரு அண்ட் ஜே உசோ வந்து ஃபேஸாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மள ஜிமி உசோ வந்து ஜே உசோக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா அங்கே வந்து ஜே உசோவோட கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படும். அவர் வந்து ஹீல் மாதிரி வந்து தெரிவார். ஸோ ஜிமி உசோ வந்து ஜே உசோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது ஸ்டோரி லைன் பேஸாக. ஆனால் கோல்ட்பர்க் வந்து குந்தரை வந்து வேர்ல்ட் டைட்டில் வந்து காஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஸோ ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்ட்பர்க் வந்து நம்மளோட ஜே உசோக்கு வந்து ஹெல்ப் கூட பண்ணிடுவார். அண்ட் ஜே உசோவோட கேரக்டரும் வந்து பாதிக்கப்படாது. அவர் வந்து சாம்பியனாகவும் ஆயிடுவார். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து குந்தர் வெர்சஸ் கோல்ட்பர்க்கான மேட்ச் ஃபியூட் வந்து ஆரம்பிக்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பேட் பிளட் 2024 பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து நம்மளோட கோல்ட்பர்க்கை வந்து ரொம்ப வந்து கலாய்ச்சிருப்பார். ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்சு வந்து நம்மளோட கோல்ட்பர்க் வந்து தரலாம் ரெசல்மேனியாவில். அண்ட் கோல்ட்பர்க்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் கூட வந்து நடக்கும் போது மோஸ்ட் லைக்லி அது வந்து சம்மர் டைமில் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ சம்மர் டைமும் வரதா போகுது. ஸோ அதனால வந்து நம்ம கோல்ட்பர்க் வந்து ரெசல்மேனியாவில் வந்து குந்தர் வந்து காஸ் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு எண்டிங்கு. அண்ட் நம்ம இன்னொரு எண்டிங்க்கு வந்து வருவோம். ஸோ இந்த எண்டிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தர் வந்து டாமினேட் பண்ணுவார். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே உசோ வந்து 4-5 சூப்பர் கிக் போடுவார், ஸ்பிளாஷ் போடுவார் அண்ட் மேட்சை வந்து ஜெயிச்சிருவார். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆகிடுவார். ஃபேரி டெய்ல் மூமெண்ட்டாக வந்து ஆகிடும். ஸோ போன வருஷம் ரெசல்மேனியா 40லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடந்தது. சாமி ஜெயின் வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரொம்ப வந்து டாமினன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமி ஜெயின் வந்து 4-5 மூவ் போட்டு முடிச்சுருவாரு குந்தரை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசல்மேனியா 41 வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சில் குந்தர் வெர்சஸ் ஜே உசோக்கான மேட்ச்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குந்தர் வந்து டாமினேட் பண்ணுவார். அண்ட் கடைசியில் நம்மளோட ஜே உசோ வந்து 4-5 சூப்பர் கிக்கு ஸ்பிளாஷ்லாம் போட்டு மேட்சை வந்து முடிச்சிருவாரு. ஆனால் இது வந்து நடந்ததுன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆகிடுவாங்க. ஏன்னா போன வருஷமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து பார்த்துருந்தோம். இந்த மேட்ச் வந்து ஈக்குவலாக போச்சுன்னா அது வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜே உசோ வந்து டாமினேட் பண்ணுறாரு, இங்கே வந்து நம்மள குந்தரும் வந்து டாமினேட் பண்ணுறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட எண்டிங்ஸ்லாம் வந்து முடியுது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ரெசல்மேனியா 41ஓட நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் பற்றி வந்து பேசுவோம். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பற்றி வந்து பேசுவோம். ரோமன் ரெயின்ஸ் vs CM Punk vs செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் எண்டிங் பற்றி வந்து பேசுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எண்டிங்க்கு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து பின் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவார். இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் வந்து போத் செத் ராலன்ஸ் அண்ட் CM Punk வந்து பின் பண்ணி அவர் வந்து ஜெயிச்சிருவார். சிமிலர்லி அவர் வந்து ரெசல்மேனியா 37ல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பால் ஹெமன் வந்து எங்கேயோ வந்து போக மாட்டார், மறுபடியும் வந்து ரீயூனைட் ஆகிடுவார் நம்மளோட ட்ரைபல் சீஃப் OTC கூட. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹெமன் வந்து எமோஷ்னலாக வந்து போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ரெசல்மேனியா நைட் 1 வந்து முடியுது. ஸோ இது ஒரு எண்டிங்கு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ CM Punk அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வீந்து கலப்பாங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஹெமனோட ஒரு ஃபேவர் வந்து வேணும். ஸோ இந்த மேட்சோட எண்டிங்கே பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் தான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து வந்துடும். ஸோ அப்படி ஒரு மூமெண்ட் வந்ததுன்னா ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கே வந்து தெரியும் இங்கே வந்து நம்மளோட பால் ஹெமன் வந்து நம்மளோட CM Punk வந்து ஹெல்ப் பண்ணிவிடுவார். ஏன்னா பால் ஹெமன் வந்து CM Punkோட கார்னரில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதனால மோஸ்ட் லைக்லி இங்கே வந்து நம்மளோட CM Punk தான் பால் ஹெமன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரெசல்மேனியா 41ஓட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து ஹீல் டர்ன் வந்து பார்த்துருவோம். CM Punk அண்ட் பால் ஹெமனுக்கான ஒரு ஹீல் டர்ன் வந்து பார்த்துருவோம். ஸோ ரெண்டு பேரும் வந்து சிச்சின்னு வந்து போயிருப்பாங்க. அங்கே வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து சோகமாக இருப்பார். ஏன்னா பால் ஹெமன் வந்து அவர் வந்து பிட்ரேல் பண்ணிட்டாரு. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் வந்து வருது. பால் ஹெமன் தான் வந்து இங்கே வந்து வின்னர் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து வந்துச்சுன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ், CM Punk, செத் ராலன்ஸ் 3 பேரும் வந்து வீழ்ந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளோட பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸை வந்து ஹெல்ப் பண்ணிடுறாரு. செத் ராலன்ஸ் கூட வந்து ஜாயின் ஆயிடுறாரு. ஹோல் WWE யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே வந்து விட்னஸ் பண்ணது இல்லை. பால் ஹெமன் வந்து நம்மளோட செத் ராலன்ஸ் கூட வந்து சேர்ந்துருவார். கடைசியில் பால் ஹெமன் வந்து CM Punkக்கும் வந்து கிடைக்காது அண்ட் நம்மளோட ரோமன் ரெயின்ஸுக்கும் வந்து கிடைக்காது. செத் ராலன்ஸ் வந்து தூக்கின்னு போயிடுவார் பால் ஹெமனை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த எண்டிங் வந்து லீட் பண்ணும் ரெசல்மேனியா நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டில். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். நைட் 2ஓட எண்டிங்கில் வந்து நம்ம இதை பற்றி வந்து பேசுவோம். ஸோ செத் ராலன்ஸ் அண்ட் பால் ஹெமனுக்கான ஒரு மேஜர் ரோல் இருக்கும் ரெசல்மேனியா நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டில். ஸோ அவள் தான் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜே உசோ வெர்சஸ் குந்தர்க்கான மேட்ச் எண்டிங் வந்து என்னவா இருக்கும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்க்கான எண்டிங் வந்து என்ன இருக்கும் அதுவும் வந்து ஷேர் பண்ணுங்க. ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 வந்து போடுவாங்க இந்தியாவில். அது எப்போ போடுவாங்கன்னா டைம் கேட்டிங்க அது வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏப்ரல் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ரெசல்மேனியா நைட் 2 வந்து போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரா ஆஃப்டர் மேனியா வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டோட கடைசி ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரா வந்து எப்போ போடுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து போடுவாங்க. ஏப்ரல் 22 அன்னைக்கு போடுவாங்க. டியூஸ்டே காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டோட ஷோஸு, டேட்டு, டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்னு அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது சரிப்பா என்கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, நான் எப்படி வந்து இது ஃப்ரீயாக வந்து பார்க்குறது கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை செய்யணும். அது என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து போட்டுருவேன் ஒரு லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து ரெசல்மேனியா வந்து காசு கொடுக்காம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.